அன்பான விவசாயிகளுக்கு பணிவான காலை வணக்கம். ஒரு சின்ன வீட்டு தோட்டம் இது, வேறு எதுவும் கிடையாது. இந்த தக்காளி காய் இப்போ காய் பருவத்தில் இருக்குது. இந்த தக்காளி காய் வந்து இப்படி கீழே படுக்க வைக்கக்கூடாது, தூக்கி இப்படி கட்டணும். இப்படி கட்டினா தான் காய் காய்க்கும். காயில் வந்து பழ அழுகல் வராது, மற்ற நோய்கள்லாம் கொஞ்சம் வராது. காற்றோட்ட வசதி இருந்தால் தான் காய்ப்புழுவும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். இதில் பாருங்கள், இந்த தக்காளியை வந்து காய்ப்புழு எவ்வளோ ஜோராக சாப்பிடுது பாருங்கள். அப்படியே உள்ளார பூந்து குடஞ்சி இருக்கிற புழு பூரா சாப்பிட்ரும். இதுக்கு வந்து இதை வந்து இயற்கை வயசில் கண்ட்ரோல் பண்ணணும்னா சரியான இடைவெளி வேணும், நிறையா காற்றோட்ட வசதி வேணும். அப்புறம் இதை சுற்றி வந்து ஒரு அரவணைப்பான பயிர்கள், ஒரு மக்காச்சோளம் அது மாதிரி பயிர்கள் ஒன்றா இதில் வந்து பொறிவண்டு உண்டாக்கி இந்த புழு இயற்கையாக கண்ட்ரோல் பண்ண முடியும். தாய் இந்த பூச்சி இணக்க வரிசையாக கறந்து அழிச்சிடும். இதே மாதிரி தக்காளியை நம்ம வீட்டு தோட்டத்தில் போடும்போதோ மாடி தோட்டத்தில் போடும்போதோ எந்த தக்காளியாக இருந்தாலும் அதை ஸ்டெம்பை பிடிச்சி இப்படி கட்டி விட்டால் அது வந்து நல்லா காய்க்கும், காற்றோட்ட வசதி இருக்கும். இது மாதிரி செய்யும்போது கூடுதல் பலன் கிடைக்கும். ஒரு தக்காளி செடி எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். ஒரு 4 தக்காளி செடி வச்சுருந்தா 4 வீட்டுக்கு நம்ம சப்ளை பண்ணலாம். நன்றி, வணக்கம்.